ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஜெய ரியாக்ஷன்ஸ். மீ ஜீவா. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, வேட்டையன் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மனசிலாயோ. நான் சரே மனசிலாயோ அப்படிங்கிற மாதிரி. இது மனசிலாயோ டைட்டில் மனசிலாயோ. சாங் வந்து ஒரு கேரளா ஸ்டைல தான் இருந்துச்சு. ஏன்னா நேத்தே வந்து இதுக்கான அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு 5 PM ரிலீஸ் ஆயிடுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கிளிம்ஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. அதுல வந்து அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அது இல்லாம நம்ம அனிருத்தோட மியூசிக் வந்து தெரியும் தானே, கொஞ்சம் ஒரு எனர்ஜெட்டிக்கா போகும். அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த பாட்டையும் கேட்கறப்ப. அப்புறம் வந்து கெஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த வாய்ஸ் வந்து யாருன்னு சொல்லி. இப்போ வந்து சாங்ல கொடுத்துட்டாங்க. அதை நான் கீழே பார்த்துட்டேன் யாருன்னு சொல்லி. ஆனா எல்லாம் தேடிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம எஸ்பிபி ஷர்ட் வாய்ஸ் மாதிரியும் இருந்துச்சு. அப்புறம் நம்ம மலேசியா வாசுதேவன் ஷர்ட் வாய்ஸ் மாதிரியும் இருந்துச்சு. ஆனா இப்ப சாங் பார்த்தா நம்ம மலேசியா வாசுதேவன் ஷர்ட் வாய்ஸை தான் அதுல திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்ப டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு தெரியும் தானே, அந்த வயசு தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. சாங் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த கேம்ஸ் கேட்கறப்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வாங்க சாங் உங்களுக்கு போயிருவோம், கேட்டு வந்து அதுக்கப்புறம் பேசுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. மியூசிக்கே செம்மையா இருக்கு. வேட்டை என்னண்டு வர மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரைட்டிங் டைரக்டிவ் கணக்கவே. ஓ, அமேசிங். எதிர்பார்க்கல. உண்மையே சம்பவமா? வாவ். விஷுவல்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. தலைவர் வேற மாதிரி இருக்காரு உண்மையாவே. யாரா லிரிக்ஸ்? வேற மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்கு பாட்டு. அடிப்பொலி. இந்த ஒயிட்டா அமேசிங். வேற மாதிரி இருக்கு.
வாவ் வாவ் வாவ், அமேசிங். என்ன சொல்றது தெரியல. சோங் வந்து செம்ம கூஸ் பம்ப்ஸ். அனிருத் எப்படியுமே சம்பவம் செஞ்சிருவாருன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு திரும்பியும் செய்வாருன்னு எதிர்பார்க்கல. அவ்வளவு அழகா செஞ்சிருக்காரு. சோங் வந்து வேற லெவல்ல இருக்கு. மியூசிக்கா இருக்கட்டும், வாய்ஸா இருக்கட்டும், அப்புறம் இந்த லிரிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்ன்னு தான் சொல்லணும். லிரிக்ஸ் வந்து யாருன்னே பாக்குறதுக்கு தான் இருந்தேன். லிரிக்ஸ் எல்லாம் கேட்கறப்ப ஒரு கூஸ் பம்ப்ஸ். சூப்பர் சுப்பு அப்புறம் விஷ்ணு தாவன், இவங்க 2 பேர் தான் லிரிக்ஸ் வேற மாதிரி. மியூசிக் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம அணி தான், அவருமே சம்பவம் செஞ்சுட்டாரு. இது வோக்கல்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா மலேசியா வாசுதேவன் சார். வந்து அந்த வாய்ஸ் வந்து கேட்கணும்னே அது, ஏன்னா அந்த கிளிம்ஸ்லயே வேற மாதிரி இருந்துச்சு. இதுலயுமே அந்த வாய்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கு. சாங் வந்து 4 நிமிஷம் சாங், ஒரு பெரிய ட்ரீட் ஒன்று கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லணும். சாங் வந்து செம்மையா இருக்கு. கேரளா ஸ்டைல்ல சாங் கொண்டுட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு லிரிக்ஸ் வந்து ஃபுல்லாவே கேரளா ஸ்டைல்ல தான் இருக்கு. அப்புறம் இடையில வந்து ஒரு 80s வர்ற மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று வந்து சின்ன நினைக்கிறேன், அது ஃபுல்லா தமிழ்ல இருக்க மாதிரி, அதுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் யுகேந்திரன் வாசுதேவன், அவரு யாரு, ஓகே அப்புறம் பார்ப்போம். அனிருத் ரவிச்சந்திரன், நம்ம அனிருத் படிச்சிருக்காரு. அப்புறம் தீப்தி சுரேஷ், இவங்க தான் அந்த லேடி வோக்கல்ஸ் வந்தது, இவங்க தான். காஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ரஜினிகாந்த் சார், அப்புறம் அமிதாப் பச்சன், பகத் பாசில், இவங்க எல்லாத்தையும் காட்டல, பட் நான் சொல்றேன் இதுல போட்டிருக்காங்க. பகத் பாசில், ராணா தகுபாதி, மஞ்சு வாரியர், கிஷோர், அப்புறம் ரித்திகா சிங், துஷாரா விஜயன், அப்புறம் ஜிஎம் சுந்தர், அப்புறம் அபிராமி, ரோகிணி, அப்புறம் ராவ் ரமேஷ், ரமேஷ் திலக், ரக்ஷன், இவங்க எல்லாத்தான் காஸ்ட் இதுல. ரைட் அண்ட் டைரக்ட் பை வந்து யாருன்னு பார்த்தோம்னா நம்ம டிஜே ஞானவேல். ஓகே, மியூசிக் அனிருத் ரவிச்சந்திரன், டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி எஸ்ஆர் கதிர் ஐஎஸ்சி அப்படிங்கிறது தான். ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்து கே கதிர். ஆக்ஷன் டைரக்டர் ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல இப்போதைக்கு. ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் ஓகே. விஷுவல்ஸ் சொல்லியே ஆகணும், விஷுவல்ஸ் வந்து அமேசிங். விஷுவல்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சுன்னே தான் சொல்லணும். பெஸ்ட்டாக இருந்துச்சு, ஒவ்வொரு விஷுவலுமே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் கோரியோகிராஃபி வந்து யாரு இதில் கோரியோகிராஃபி பார்க்கணும், கோரியோகிராஃபர் தினேஷ். கோரியோகிராஃபர் வந்து அது நம்ம தெரியும், நம்ம தலைவருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டெப் எல்லாம் ஒவ்வொன்றுமே, அந்த ஸ்டைலா இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன ஸ்டெப்பா இருக்கட்டும், பெருசா டான்ஸ் ஒன்று இல்லாட்டியும் அவருக்கு ஏற்ற தனி ஸ்டெப் ஒன்று இருக்கு தானே, அது அப்படியே இதுல காட்டியிருந்தாங்க. பெஸ்டா இருக்குது. ஸோ சாங் உண்மையாவே ஃபுல் வீடியோ போடல, பட் லிரிக்கல் வீடியோ தான். சாங் உண்மையாவே பெஸ்ட்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நான் என்ஜாய் பண்ணி கேட்டேன் ஃபுல்லாவே. அது மியூசிக்கா இருக்கட்டும், லிரிக்ஸா இருக்கட்டும், லிரிக்ஸ் எல்லாம் உண்மையாவே என்ஜாய் பண்ணேன். அதான் சொன்னேன் ஆல்ரெடி, அந்த கிளிம்ஸ் வர்றப்ப ஒரு குஸ் பம்ஸா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. யாரோட வாய்ஸ் இது கெஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, யாரோட வாய்ஸுங்கிற மாதிரி. பட் இப்போ சாங் கேட்குறப்போ உண்மையாவே பெஸ்டா இருக்கு. அமேசிங். வெயிட்டிங் தான் இப்போ படத்துக்கு, உண்மையாவே மரணம் வெயிட்டிங். 10ஆம் தேதி அக்டோபர் 10 படம் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சாங் நம்ம பெஸ்ட். ஃபர்ஸ்ட் சிங்கிள் தரமா கொடுத்துட்டாரு. அணி அணி தெரியும் நமக்கு, இப்படித்தான் எப்படியும் ஒரு சம்பவம் செஞ்சிடும். அதுவும் இல்லாம ஃபேன் பாய் சம்பவம் திரும்ப திரும்ப செய்யறாருன்னு சொன்னா சொல்லவா வேணும். அவரு இதுக்கு முன்னுக்கு கொடுத்த படத்துலயும் சரி, இப்ப இந்த படத்துலயும் சரி, தலைவருக்குன்னா அவர் எப்படியும் செதுக்கிடுவாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வேற மாதிரி செதுக்கிட்டாரு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. நீ படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இந்த சாங் உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி சொல்லுங்க, அப்பதான் எனக்கும் தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஒரு 2-3 நாள் நான் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணல. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.